ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அகில். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்னேஷ். போன வீடியோல ஸ்ட்ரெஸ்ஸுக்கான டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல ஸ்ட்ரெஸ்ஸோட டைப்ஸ் பார்க்க போறோம். ஸ்ட்ரெஸ்ல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. நம்ம இந்த வீடியோல 2 டைப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் டைப் நியூ ஸ்ட்ரெஸ். இத பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு 1 மந்த் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க. பட் நீங்க அதை பத்தி கண்டுக்காம அசால்ட்டா விட்டுருவீங்க. ஒரு 2 டேஸ் முன்னாடி உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் வரும்ல, அதாவது எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு. சோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ இது உங்களுக்கு ஒரு வகையான முந்துதல் கொடுக்குது. அண்ட் இது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஒரு growth கொடுக்கும். சூப்பர் ஆகி. அடுத்து நம்ம பார்க்க போறது டிஸ்ட்ரெஸ், அதாவது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு 8 ஹவர்ஸ் ரெகுலரா ஒர்க் பாக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு 12 ஹவர்ஸ் கம்பல்சரி மாத்துறாங்க. பெருசா சேலரில எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப நீங்க கம்பல்சரி ஆனா 12 ஹவர்ஸ் ஒர்க் பார்த்துதான் ஆகணும். இது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளுனா நீங்க ஒரு ப்ரெஷரா ஃபீல் பண்ணுவீங்க. ஆன்சைட்டி, ஃபியர், பெடிக்யூ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதனால உங்களால சரியா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, உங்க லைஃப் ஸ்டைலையும் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதனால உங்க லைஃப் பேலன்ஸ்டா போகாது. இது உங்களோட லைஃப ரொம்ப டவுனா ஃபீல் பண்ண வைக்கும். இதான் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. சூப்பர் விக்னேஷ். நம்ம 2 டைப்ஸ் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல மேலும் 2 டைப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். சோ ஸ்டே கனெக்டட். மருத்துவம்.